வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சூரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஹோட்டலில் தரமற்ற உணவு இருப்பதாக உணவுத்துறை பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். எலி, கரப்பான் பூச்சி நடமாடும் இடம், தரமற்ற உணவுகள், சூரியின் அம்மன் உணவகம் மீது எழுந்த புகார். நடிகர் சூரியின் அம்மன் உணவகத்திற்கு சீல் வைக்க வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கும் சம்பவம் தான் தற்போது இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. காமெடி நடிகர் சூரி சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து தற்போது விவேக், சந்தானம் அளவிற்கு காமெடியில் சிறந்து விளங்கி வந்தார். காமெடியில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்துள்ள சூரி தற்போது ஹீரோவாக களமிறங்கி வரார். நடிகர் என்பதை தாண்டி தொழிலதிபரும் ஆவார். சொந்தமாக ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவருக்கு மதுரையில் அம்மன் உணவகம் என்ற பெயரில் பல கிளைகள் இருக்கிறது. அதில் மதுரை ராஜாசி மருத்துவமனையில் அம்மன் உணவகம் இயங்கி வந்தது. இந்த உணவகத்திற்கு சீல் வைக்க வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளித்திருக்கும் சம்பவம் தான் இணையதளத்தை பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சூரியின் அம்மன் உணவகம் கடந்த 2022ஆம் ஆண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகம் மருத்துவ வளாகத்தில் செவிலியர் விடுதிக்கான கழிவுநீர் தொட்டி அமைந்துள்ள பகுதியில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கழிவுநீர் தொட்டி பக்கத்தில் தான் சமைக்க தேவையான காய்கறிகளை வெட்டுவது, உணவுப் பொருட்களை தயாரிப்பது, பாக்கெட் போடுவது என்று பல வேலைகள் செய்து வராங்க. இதனால் வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் ஆட்சி அலுவலகத்தில் நடந்த குறைதீர்க்க கூட்டத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் எலி, கரப்பான் பூச்சி போன்றவற்றை நடமாடும் இடத்தில் தரமற்ற முறையில் உணவுகளை தயாரித்து கொடுக்கிறார். இதனால் நிறைய நோய்கள் உருவாக வாய்ப்பிருக்கிறது. அதோடு பொதுப்பணித்துறையின் சட்ட திட்டங்கள் புறம்பாக இடத்தை ஆக்கிரமித்து தரமற்ற உணவுகளை தயாரிக்கிறாங்க. அந்த உணவுகளை கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி வராங்க. இதனால் அம்மா உணவகத்தை சீர் வைக்க வேண்டும், மூட வேண்டும். அம்மன் உணவகத்திற்கு சீல் வைத்து மூடாவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராக இருக்கிறேன் என்று முத்துக்குமார் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இதையடுத்து அம்மன் உணவகம் சார்பில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிநபரின் தூண்டுதலாக இந்த புகார் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடைசியாக சூரி நடிப்பில் வெளியான விடுதலை 2 படம். இந்த படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், கௌதம் மேனன், கேன் உட்பட பலருமே நடிச்சிருந்தாங்க. விடுதல் படத்தில் முதல் பாகம் வெற்றியடைந்த நிலையில் சமீபத்தில் தான் 2வது பாகம் வெளியானது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருது. இந்த நிலையில் நடிகர் சூரி பார்த்தீங்கன்னா எனக்கும் தனிப்பட்ட ஒரு தாக்குதல் இருப்பது ரொம்பவே வேதனைக்குள்ளையாக இருக்கிறது. பொதுமக்களுக்காக நான் செய்த இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கனவு. இதற்காக பல்வேறு காழ்ப்புணர்ச்சி காரணமாக தவறான ஒரு செய்தியை பரப்ப வேண்டாம் என்று மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.